அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு டிப்பாக எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவேன். 100 கிராம் பூண்டு எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. 100 கிராம் பூண்டுக்கு 75 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கிறனால மிக்சியில் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவு எடுத்துக்கக்கூடாது. பூண்டு எடுக்கிறத விட இஞ்சியோடைய அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டாதான் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட சீக்ரெட்டாக ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது மஞ்சத்தூள் நான் வீட்டில் விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சது. நீங்கள் கலரெல்லாம் சேர்க்காத நல்ல ஒரு மஞ்சத்தூளாக குவாலிட்டியான மஞ்சத்தூளாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்ந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணினீங்கன்னா நிறைய நாளைக்கு அது கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மையாக அரைக்கலை, லேசாக திரியாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். இப்போ இதை நம்ம கிளாஸ் ஜாரில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பிளாஸ்டிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது டிஷ்ஷில் யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இப்போ தான் எடுத்து செஞ்ச மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லி இலைகளை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி இலைகளை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம நல்லா அதில் இருக்கிற காய்ந்த இலைகள், மஞ்சளாக இருக்கிற இலைகள், இதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் டைரெக்டாக சேர்க்காம அதில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லியிலேருந்து வர தண்ணி எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதையும் அப்படியே மூடாமல் இதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நீங்கள் மூடுனீங்கன்னா 15 நாள் ஆனால் கூட இந்த கொத்தமல்லி அந்த ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பச்சை மிளகா வச்சு 15 நாள் ஆச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே நனைஞ்சி போயிருக்கு. இதை நான் இப்படியே விட்டுட்டேன்னா இந்த பச்சை மிளகாய் எல்லாமே அழுகி போயிடும். அதனால் இதை தூக்கி போட்டுட்டு அந்த டப்பாவை தொடச்சிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல டிஷ்யூ பேப்பரை உள்ளே வச்சுட்டு அதே பச்சை மிளகாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் ஏதாவது அழுகலோ காஞ்சது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு நல்லதாக இருக்கிற பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம மூடியில் டைரெக்டாக மூடாமல் அந்த மூடிக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நம்ம மூடணும்னா இன்னும் ஒரு 15 டேஸ் கூட இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். 1 மாதம் வரைக்கும் கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து அம்மா லெமன் கொடுத்து விட்டுருந்தாங்க. இவ்வளோ லெமன் வந்திருக்கு. இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ஒன்று காஞ்சி போயிடும், இல்லைனா அழுகி போயிடும். அதில் இருக்கிற ஜூஸும் கம்மியாயிரும். இது எங்கள் வீட்டு தோட்டத்து லெமன். நல்லா குண்டு குண்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தோட்டத்துலேருந்து வந்த லெமன் தான் இருந்தாலும் நான் கழுவிட்டு ஒரு துணியில் ஈரம் இல்லாமல் தொடச்சிக்க போகிறேன். நீங்கள் வெளியே இருந்து வாங்கினீங்கன்னா நல்லா கழுவிட்டு இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா 6 மாதம் வரைக்கும் கூட எனக்கு இந்த லெமன் ஜூஸ் இருக்கும். இதே மாதிரி எல்லா லெமனையும் நம்ம துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் தான் பிழிஞ்சிக்க போகிறேன். லெமன் ஜூஸ் எடுக்கிற அந்த ஜூஸர் இருக்கு இல்லையா, அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா இது நல்லா ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லெமனை நான் 1/2 எலுமிச்சம்பழம் தான் புளிகிறேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் இதை நல்லா புளியலாம், நிறையா ஜூஸ் வரும். பாருங்க 5 லெமன் புளிஞ்சிருக்கேன். எனக்கு இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள்.
இதை வந்து ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணுறோம்ல, அந்த ட்ரேயில் இந்த ஜூஸை ஊற்றிட்டு நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதாவது லெமனோடைய ஐஸ் க்யூப்ஸு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 மணி நேரம் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா லெமனை வந்து தேடணும்னு அவசியம் இல்லை. லெமன் வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா, சீப்பாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதை வந்து ஜூஸாக பிழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லெமன் சாதம் செய்யணும்னா இமீடியட்டாக 2 க்யூப்ஸ் எடுத்து போட்டுட்டு செஞ்சிடலாம். பிரியாணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ் க்யூப்ஸ் அப்படியே இருக்கும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா திருப்பி இது வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒரே ஒரு க்யூபை மட்டும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஜூஸ்க்கு வந்து குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஜூஸ் குடிக்கணும்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு க்யூப் மட்டும் எடுத்து போட்டு உப்போ சர்க்கரையோ போட்டு தேவையான அளவு ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா சாதாரண தண்ணியோ சேர்த்து நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்பிளாகவும் வேலை முடியும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோஸை பார்க்கணுன்னா பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.